நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே அவர் எழுச்சி பயணம் மேற்கொண்டு அனைத்து மாவட்டங்களும் அவர் கால் படாத இடமே கிடையாது. எழுச்சி பயணம் மேற்கொண்டு அதிமுகவுடைய சாதனைகளை, தன்னுடைய ஆட்சியில் அவர் செய்த சாதனைகளை ஏற்கனவே விளக்கி இருக்கிறார். திமுக மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வேதனைகளை, திமுக செய்த துரோகத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறார். இந்த எங்களுடைய அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருடைய கடுமையான உழைப்பு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். மக்களை ஏமாற்றிய வஞ்சித்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். அதிமுக தலைமையில் இன்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும். ஐயா புரட்சித்தலைவர் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்வார். இன்னைக்கு இந்த காரியம் மிக சிறப்பாக எங்க கூட்டணி கட்சிகளுடைய அத்தனை மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்களோட முன்னிலையில் எங்களுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மீனாட்சி சுந்தரம் நேற்று தான் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் தொகுதி பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை மாவட்ட செயலர் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய பகுதி கழக செயலாளர்கள் இருக்கிறாங்க. இது 2ஆம் பகுதியில் இப்ப நாங்க இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். எங்களுடைய அன்பு சகோதரர் கணேசன் தான் அதோட பகுதி செயலாளர். எங்களுடைய 6 பகுதி செயலாளர்கள், 37 வட்டக்கழக செயலாளர்கள், எங்களுடைய பூத் கமிட்டி செயலாளர்கள் எல்லாரும் இப்ப இங்க வந்திருக்கிறோம். கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, மகளிர் அணி, இளைஞர் இளம்பெண் பாசறை, அத்தனை பேரும் கழக தொண்டர்கள் நிறைந்திருக்கிறோம். நீங்களே பார்த்திருப்பீங்க எவ்வளவு எழுச்சியாக இருக்கிறதுன்னு பார்த்திருப்பீங்க. உள்ள வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு நம்மளுக்கு. அதனால இதுவே பறைசாற்றுகிறது. இந்த 2026 மிகப்பெரிய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். இதை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தண்ணி பிரச்சனையா இருக்கும், கரண்ட் பிரச்சனையா இருக்கும். இந்த முறை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் துன்புறுத்தல், குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தை முதல் முதியவர்கள் வரை யாருமே ரோட்ல நடமாட முடியவில்லை தமிழ்நாட்டில். அவ்வளவு மோசமான ஒரு அவலமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்குது. இது ஒண்ணுவே போதும் நம்மளுக்கு. இந்த ஆட்சியை மக்கள் உறுதியாக வீட்டுக்கு அனுப்புவார்.